சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கங்க. என்னடா திடீர்னு பலூன் டெக்கரேஷனோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு சர்ப்ரைஸா விசிட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, டெஃபினட்டா வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாய் டெய்ரி நெய் கம்பெனி 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற நாளா இருக்குங்க. அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம கம்பெனி எப்படி ஆரம்பத்துல இருந்து வந்துச்சுங்கிறது உங்க நிறைய பேருக்கு தெரியாது. புதுசா பார்க்குற கஸ்டமர்ஸ் யாரா இருந்தாலும் தெரியாதுங்க. அதை பத்தி என் வைஃப் இன்னைக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வைஃப் ஜாய் டிசைனரோட ஓனர் வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க இன்னைக்கு நம்ம கம்பெனி பத்தி சொல்லுவாங்க. பேச சொல்லிட்டாரு. சோ என்ன பேசன்னு தெரியல, ஆனா நிறைய பேச இருக்கு. தெரியாம இல்ல, நாங்க ஆரம்பிச்ச பாதை அவ்வளோ ஒரு கடினமான பாதை. சோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போலாம். பட் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன், வேற ஒண்ணுமே இல்ல. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்க சொல்லும் போது நான் அதுக்கு வந்து ஓகேங்கன்னு அப்ரூவ் கொடுத்தேன். சோ அப்ரூவ் கொடுக்காம ஒண்ணுமே இல்ல. நம்ம பிசினஸ்க்கு அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் அப்ரூவ் கொடுக்க போய் நம்ம இந்த அளவுக்கு வந்தோம். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே நம்ம வந்து 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டா எந்த ஒரு பிசினஸும் சரி இல்ல லைஃபோட எல்லா மேட்டரும் நம்ம கலந்து பேசிக்கிட்டோம்னா ரொம்ப அழகா சக்சஸ்ஃபுல்லா போகும். அதே மாதிரி தான் நாங்க 2 பேருமே எல்லா விஷயத்தையும் கலந்து பேசிக்குவோம். சேம் அதே தான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நாங்க சொன்னது. அது அவருடைய சந்தோஷத்தின்படி அவருடைய நம்பிக்கையின்படி அது நாங்க ஆரம்பிச்சோம். ரொம்ப சூப்பர்வா ரொம்ப ரொம்ப அழகா இவர் ஒருத்தரே தான் ரன் பண்ணாரு. அதாவது இவர் ஒருத்தர் தான் கூட இருந்து சும்மா சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய கடை பிடிச்சி லைன் பிடிச்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆள் போட்டாங்க. இப்படி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்த இடத்துல நம்மளுடைய ஜாய் டிசைனர் வந்து சேனல் இருந்தபடி இருந்துச்சு இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பதான் நான் ஒரே ஒரு சின்னதா ஒன்று சொன்னேன், நீங்க ஒரு சேனல் ஆரம்பிங்க, அப்போ வந்து நல்லா இருக்கும் ரன் பண்றதுக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல உள்ள மக்கள் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காது, உலக தரத்துல நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்ன ஒரே ஒரு இதுதான். அவர் உடனே அதை வந்து கண்டிப்பா செய்யறேன்டான்னு ஜாய் டெய்ரி சேனலை வந்து ஓபன் பண்ணாரு. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க ரொம்ப நல்லா கொடுத்தீங்க. அதன்படிதான் இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி 1100க்கு போயிட்டு இருக்கு. ஸோ செம்மையான உங்களுடைய ரெஸ்பான்ஸும் உங்களுடைய அழகான சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்சதாலதான் ஜாய் டெய்ரியும் சரி ஜாய் டிசைனரும் சரி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ திருப்பியும் சொல்றேன், உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இவர் ரொம்பவே இதோட எஃபோர்ட் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ நெய்யும் சரி தரமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க போடுற பேமெண்ட்டுக்கு தகுந்தாப்புல எந்த நேரம் கால் வந்தாலும் எடுத்து பேசிடுவார். நான்லாம் போன் வந்து ஆபீஸ் டைமோட சரி, அதுக்கப்புறம் வந்தா நான் எடுக்கிறது கிடையாது. பட் இவர் வந்து எந்த டைம் போன் வந்தாலும் தூங்கிட்டு இருக்கும்போது போன் வரும், ட்ராக்கிங் ஐடி கொடுங்கன்னு. அப்பவும் எந்திரிச்சு உட்காந்து அவங்களுக்கு அனுப்புவார். அந்த மாதிரி அவரோட மைண்ட் செட் ஃபுல்லா பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு ரொம்பவே அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்து கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுக்கணும். 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷமான எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸோ இது எல்லாமே கடவுளுடைய கிருபை மட்டும்தான். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை தான். ஸோ அதன்படியாக இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே நல்லா. ஏன்னா வந்து எனக்கு நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒய்ஃப்கிட்ட கேட்கும் போது டே இப்படி பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கம்பெனி கொடுக்குற கம்பெனியில் நம்ம போய் கொடுக்க கூடாது, நாமளே புதுசாக செய்யணுங்கிறது தான் என்னுடைய யோசனையா இருக்கும். என் ஒய்ஃப்கிட்ட கேட்கும்போது அதுவும் நாங்கள் 2 பேருமே கலந்து பேசி ஓகேங்க நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து என்னோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்க தாங்க. என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கைட் பண்றது ஃபுல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இந்த பிசினஸ் இப்படி பண்ணலாம், நான் வந்து ஒரு கருவியா தான் போய் இது செய்யலாம் ஆர்டர் பண்ணேன், எல்லா கடையும் பிடிச்சேன், எல்லாமே பண்ணேன். பட் ஆனா வந்து எனக்கு பின்னாடி போன் ஸ்ட்ரென்த்தா இருந்து இதை பண்ணலாம் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஐடியா கொடுத்து எல்லாமே பண்ணது என் ஒய்ஃப் தாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நிக்கிறேன்னா என் ஒய்ஃப் இல்லைன்னா இந்த ஜாய் டெய்ரி கம்பெனி வந்திருக்காதுங்கிறது நான் சொல்றேன். ஒன்னும் இல்லைங்க, ஃபுல் எஃபோர்ட் அவரோட தான். எஃபோர்ட் நம்ம போடுறேங்க. பட் பின்னாடி இருந்து இப்ப அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பாக்குறதுல இருந்து ஒரு இடத்துல இப்ப இவங்களே நான் சொன்னா ஒரு இன்னைக்கு நான் சொல்றேன், இத்தாலி காஃபின்னு ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அங்க இன்னைக்கும் நம்ம பன்னீர் கொடுத்துட்டு இருக்கோம், பட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தாங்க. இதே மாதிரி நிறைய கேட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிடிச்சி கொடுத்தது அவங்க தான், சும்மாவே இல்லைங்க. ஏன்னா வந்து ஜாய் டிசைனர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இவங்க டெலிகாலிங் வீட்டுல இருந்து அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க, எனக்காக பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆள் போட்டோம். ஆரம்பத்துல இருந்து மூலதனமா இருந்து பண்ணது என் ஒய்ஃப் தான். சரிங்களா? இந்த மாதிரி ஒய்ஃப் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனா வெளி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தயவு செய்து
இதே மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அதாவது பண்ணிட்டு பாருங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்றேன்னா நாங்க போடுற அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து நிக்குங்க. அதுக்காக மாத்திரமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி நெய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நெய் எப்படி இருந்துச்சுன்னு தயவுசெய்து ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. புதுசா வீடியோ நெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பிசினஸ்க்காக இருக்கட்டும் வீட்டு யூஸ்க்காக இருக்கட்டும், வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும் பொழுது இவங்க நெய் இவ்வளவு தரம் இருக்கு அப்படிங்கிறது நம்பி வாங்குவாங்க. அதுக்கு உங்க சப்போர்ட் தேவையா இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி என்னங்க 4 வருஷம் ஆச்சு, 5ஆவது வருஷம் வந்திருக்கிறோம், என்ன ஆஃபர் இல்லையான்னு கேட்பீங்க. டெஃபினட்டா ஆஃபர் உண்டுங்க, சூப்பர்வான ஆஃபர். அந்த ஆஃபர் என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் பேசுனது நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம கிட்ட நெய் வந்து எந்த எம்எல்ல இருந்து இருக்குங்கிறது ஸ்டார்டிங் என்னென்ன இதுல பிரைஸ்ல வந்து இருக்குங்கிறது நான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு தெரியும், இருப்பினும் அது நம்மளோட கடமை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 50 ml பாட்டில் இருந்து இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா 50 ml 100 ml இப்போ பலூன்ல விழுந்ததுனால உங்களுக்கு தெரியல. சரிங்களா? உள்ள வந்து பாத்தீங்கன்னா 50 ml 100 ml இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடைக்கு மளிகை கடைக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? 50 ml பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பீஸா வருங்க. 100 ml 10 பீஸா ஒரு பேக்கா வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 200 ml பாட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 200 ml வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க 200 ml பாட்டில் இந்த மாதிரி பிளைனாவும் வாங்கிக்கலாம், இல்ல லேபிளோடவும் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபாய்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி 1 லிட்டர் நெய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேபிளோட இருக்கு, லேபிள் எல்லாமே இருக்குங்க. நம்ம ஏன் 2 விதமா வச்சிருக்கோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேபிள் இல்லாம வாங்கி சேல் பண்றதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில வீட்டு கஸ்டமர்ஸ் வாங்கும் பொழுது அவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி லேபிளோட தேவைப்படுதுங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலாவே நாம லாஸ்ட் டைம் அதாவது நார்மல் பிரைஸ் வந்து 320 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி 1 லிட்டர் நெய் வந்து 300 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆஃபர் பிரைஸ் வந்து 300 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா நார்மலா நம்ம கொடுக்கறது வந்து 320. சரிங்களா? இப்ப பாருங்க அதே மாதிரி 1 லிட்டர் நெய் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 580 ரூபாய்க்கு இது ஃப்ரீ ஷிப்பிங்கோட நாம கொடுத்துட்டு இருக்கோம். இது மாத்திரமானு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய், பட்டர், பன்னீர், கோவா, ஃப்ரெஷ் கிரீம் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் உண்டுங்க. நீங்க நெய் வாங்குறதுனாலும் உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் நெய் வந்து நம்ம கிட்ட 5 லிட்டர் கேன்ல இருந்து 15 லிட்டர் டின்னு வரைக்கும் நம்ம கிட்ட நெய் அவைலபிலிட்டி உண்டுங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 லிட்டர் கேன் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். 15 லிட்டர் டின்னுனா இந்த மாதிரி டின்னு இப்போ வந்து 2 கஸ்டமர் கேட்டிருக்காங்க, ஆன்லைனுக்கு தாங்க போகுது ஹோல்சேல் இதுக்கு. இந்த மாதிரி டின்னு வந்து நம்ம ஃபில் பண்ணி பாக்ஸ் பேக் பண்ணி நம்ம அனுப்பி கொடுத்துருவோம். இது எல்லாமே ஷிப்பிங் சார்ஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நம்ம ஷிப்பிங் சார்ஜ் இல்லாம நாம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது தமிழ்நாட்டுக்கு உள்ளங்க. இதே வந்து அதர் ஸ்டேட்ல பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்ப கர்நாடகா, பெங்களூர், மைசூர் இந்த மாதிரி கூப்பிடுற கஸ்டமர்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் இப்ப 100 ரூபா ஆகுதுன்னா நம்ம 50 ரூபா மாத்திரம் நம்ம சார்ஜ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். பாதி அமௌண்ட் வந்து நாம கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க அதர் ஸ்டேட் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க போடும்பொழுது அதுக்குண்டான அமௌண்ட் கொரியர் சார்ஜ் என்னன்னு கேட்டா அதுக்கு பாதி அமௌண்ட் நீங்க கொடுத்தா மாத்திரம் போதுமானதுங்க. உங்களுக்கு ஜாய் நெய் வீடு தேடி வருங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம இது கொடுக்கறது நார்மலான பிரைஸ்ல நம்ம எப்பவுமே கொடுக்கறது நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுக்கு மேல இப்ப கோவா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வாங்காம இருந்தாங்க. பட்டர், பன்னீர் இது எல்லாமே இப்ப சென்னை, மதுரை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பட்டரும் பன்னீரும் எல்லாமே நார்மலா வாங்கிட்டாங்க. இப்ப பாருங்க இந்த கோவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இது வந்து கோவா வந்து நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கஸ்டமருக்கு வந்து இது கோவா கேட்டிருக்காங்க. இது வந்து 1 கிலோ பேக்கா நான் வந்து பபிள்ஸ் கவர் போட்டு அதுக்கு மேல இன்னொரு கவர் சில்க் கவர் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு பக்கா பேக்கிங்கோட இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் பண்ணி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாம அந்த லேபிள் அதாவது இந்த சில்வர் ஃபோலிங் லேபிள் கவர் இருக்கு அதுவும் பேக் பண்ணி நம்ம கொடுக்குறோம். பேக்கிங்க்கு மாத்திரமே எனக்கு 20 இருந்து 25 ரூபா வரைக்கும் காஸ்ட் சார்ஜ் ஆகுங்க. நான் அது எல்லாமே பாக்குறது உங்களுக்கு சேஃபா வரணுங்கிற ஒரே மோட்டிவேஷன் மாத்திரம் தான் நான் பாக்குறது. சரிங்களா? இப்ப பாருங்க இது கோவா பட்டர் மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா ஷேப் அவ்வளவு ஷேப்பை அழகா வச்சு நாங்க பேக் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நீட்டா வச்சிருக்கோம். இது இன்னைக்கு அனுப்புனா உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். இன்னைக்குமே நான் சொல்றேங்க, நம்ம ஆஃபர் போடும் பொழுது சனிக்கிழமை நம்ம வீடியோ ரிலீஸ் பண்றோம். நீங்க வீடியோ எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா
சனிக்கிழமை ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாங்க அனுப்பினாலுமே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொரியர் ஆபீஸ் லீவுங்க, திங்கக்கிழமை தான் வந்து சேரும். சரிங்களா? சோ இன்னைக்கு அதே மாதிரி வீடியோ போடுறோம், ஆஃபர் போடுறோம். இன்னைக்கு சனிக்கிழமை போடுறோம்னா சனி ஞாயிறு இந்த 2 நாள் ஆஃபர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனா வந்து நாங்க ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க வீடியோ பாக்குறீங்க, வீடியோக்குள்ள போய் தயவு செய்து நம்ம போடுற வீடியோ 5 நிமிஷம் அதிகபட்சம் 10 நிமிஷம் போடுறோம். சரிங்களா? அந்த 10 நிமிஷம் வீடியோக்குள்ள நீங்க போய் என்ன ரேட்டு என்ன ஏதுங்கிறது உள்ள போய் பார்த்துருங்க. நீங்க வெறும் டிஸ்கிரிப்ஷன் மாத்திரம் பார்த்துட்டு நீங்க ரேட் இதுதானா, இது எப்ப போட்ட வீடியோ, பழைய வீடியோ ஒரு சில பேர் பார்த்துட்டு கேட்குறீங்க. தயவு செய்து சிஸ்டர்ஸ் நான் சொல்றேன், மறுபடியும் யாரும் தவறுதலா புரிஞ்சுக்க வேண்டாம். சரிங்களா? நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க, என்ன ரேட் சொல்றாங்களோ அதை நீங்க பார்த்துட்டு நீங்க அமௌண்ட் போட்டு விட்டுட்டு அட்ரஸ் அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா சண்டே வந்து எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க லீவ் கொடுத்துருக்கோம். அதனால சண்டே யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க போட்டுட்டு ஆஃபர் போட்டுட்டு இந்த பிரைஸ் அமௌண்ட் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் டெஃபினட்டா எங்களுக்கு வேணுங்க. அதுக்காக மாத்திரமே நாங்க வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இது மாதிரி தான். அதுக்கு தான் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம், ஆஃபர் பிரைஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்க போட்டுட்டு அட்ரஸ் அனுப்பிட்டு நீங்க அதோட விட்டுருங்க. நாங்க மண்டே மார்னிங் வந்தோடனே எங்க ஸ்டாஃப் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலையா அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே நெய் டிஸ்பேச் ஆயிருங்க. நீங்க பட்டர் பண்ணாலும் சரிதா, பன்னீர் பண்ணாலும் சரிதா, எல்லாமே உங்களுக்கு பேக் பண்ணி பக்காவா பேக் பண்ணி அன்னைக்கு நைட் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு அடுத்த நாள் வந்துடும் தவறும் பட்சத்தில். ஏன்னா இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா 2வது நாள் உங்க கையில வந்துடும். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கிட்ட நார்மலா கொடுத்துட்டு இருக்கிறதுங்க. யாருமே தயவு செய்து நான் இதையும் திரும்பி சொல்றேன், ஆஃபர் வந்து கொடுத்த 2 நாளுக்குள்ள மாத்திரம் நீங்க தயவு செய்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 நாள் கழிச்சு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நான் பார்க்கல பிரதர் இப்பதான் சொல்லிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு கேக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆஃபர் இல்லைன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம கஸ்டமர் ஆஃபர் கேட்டு நம்ம கிட்ட கேட்கும் பொழுது உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க குறைஞ்ச விலையில தரமான நெய்யை கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சரிங்களா? நீங்க ஆஃபர் இருக்கிற நாள் போடுற ஆஃபர் 2 நாள்னா அந்த 2 நாளுக்குள்ள நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க 2 நாள் 3 நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோ பார்த்தோம் ஆஃபர் இல்லைன்னா அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு டெஃபினட்டா நாங்க ஆஃபர் போட்டுட்டு இருக்கோங்க. அதனால தயவு செய்து யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் பாருங்க, மறுபடியும் ஆஃபர் போட்டோம்னா அப்ப பாருங்க. எப்படியும் வாரத்துக்கு 2 வீடியோ நம்ம கம்பல்சரி போட்டுருவாங்க. எப்படி போட்டாலும் நம்ம சனிக்கிழமை ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணதான் போறீங்க. டெஃபினட்டா இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆஃபர் என்னங்கிறது அடுத்த செக்மெண்ட் கூட நம்ம போலாங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா போன வாரம் ஆஃபர் நிறைய ஆஃபர் போட்டிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ஆஃபரை என்ன கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள மறுபடியும் டீப்பா போய் பார்த்துடலாம் வாங்க. ஆக்ஷன். இப்ப பாருங்க நம்ம ஆஃபருக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப ஆஃபர் சொல்ற நேரம் வந்துருச்சுங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம ஜாய் டெய்ரி நெய் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற இந்த பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணத்துல நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா வந்து நம்ம ஆன்லைன் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் தான் ஆகுதுங்க. ஆனா இந்த 8 மாசத்துலயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1100 சப்ஸ்கிரைபர் மேல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைபர் வந்து 1100 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா இந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு வந்து இது பெரிய பிளஸிங் நினைக்கிறேன். எனக்கு கடவுள் கொடுத்த கிருபையினால மாத்திரமே இந்த நெய் கம்பெனி வந்திருக்கு. பட் அதே மாதிரி கடவுளுக்கு அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்க கொடுக்கிற சப்போர்ட் மட்டும்தாங்க நாங்க இந்த லெவல்ல வந்து அடுத்தடுத்த லெவல்ல வந்து நிக்கிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு மாத்திரம் தாங்க நான் சொல்றேன். அதனால உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? இன்னைக்கு ஆஃபருக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பழைய ஆஃபர்லாம் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி விலைக்கே நம்ம கொடுக்க ரெடியா இருக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபரா நீங்க வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சனிக்கிழமை நான் வீடியோ ரிலீஸ் பண்ண போறேங்க. நீங்க இன்னையில இருந்து வீடியோ ரிலீஸ் பண்ண டைம்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா 21ஆம் தேதி சண்டே ஃபுல் டே வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் டைமிங் உண்டுங்க. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ண திரும்பவும் சொல்றேன், ஆர்டர் பிடிச்சிருந்தா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குங்க. 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இது 9600691214 இது ஆபீஸ் நம்பருங்க. நாளைக்கு சண்டேங்கனால ஆபீஸ் லீவு. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 8833387775 இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட நம்பர், என்னோட பர்சனல் நம்பர். சோ நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றது இந்த 8833க்கு வந்து ஜிபே நம்பர் உண்டுங்க.
இந்த நம்பருக்கு நீங்க அமௌண்ட் போட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க ஆபீஸ் நம்பருக்கோ இல்ல ஏன் நம்பருக்கோ நீங்க அனுப்பி கொடுத்துருங்க. சரிங்களா? அதோட விட்டுடுங்க. யாரும் போன் எடுக்கல, என்னமே இது ஆர்டர் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நினைக்க வேண்டாம். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க, அமௌண்ட்டை போட்டுருங்க. சரிங்களா? சொல்ற அமௌண்ட்டை நீங்க முந்தி சீக்கிரமா போட்டு விட்டுருங்க. மண்டே மார்னிங் வந்தோன்னா உங்களுக்கு பேக்கிங் ஆட்டோமேட்டிக்கா பேக்கிங் ஆயிடும். ஏன்னா பேக்கிங் திரும்பவும் சொல்றேன், பேக்கிங் ஜாஸ்தியா இருக்குங்க. நீங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஆஃபர் கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க. நாம கொடுக்கறது ஒரே ஒரு நாள் ஆஃபர்னு சொல்றோம். ஆனா சனிக்கிழமை ஈவினிங் நான் வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன். இன்னைக்கு வீடியோ ஈவினிங் ரிலீஸ் பண்ண மாத்திரத்துல இருந்தே இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவு குயிக்கா நம்ம பண்ணணுமோ அவ்வளவு குயிக்கா நாங்க பண்ண போறோம். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஆஃபர் என்னன்னு பாத்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க 1 லிட்டர் நெய் வாங்கும் பொழுது, சரிங்களா, இந்த 1 லிட்டர் நெய் வாங்கும் பொழுது பாருங்க 810 ரூபாய் எம்ஆர்பிங்க. நம்ம நார்மலா கொடுக்கிற பிரைஸ் வந்து 580 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஆனா இன்னைக்கு உற்பத்தியின் விலைக்கே நம்ம கொடுக்க ரெடியா இருக்கோம். இந்த ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 499 ரூபாய்க்கு நீங்க போட்டா மாத்திரம் போதுங்க. இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஷிப்பிங் சார்ஜ் இல்லைங்க, ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் கொடுத்துட்டு இருக்கேன். யாருமே கொடுக்க முடியாத விலையில ஜாய் டெய்ரி நெய் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா உங்களோட சப்போர்ட் அவ்வளவா இருந்ததுனால, உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் மேல வந்து நிக்கிறோம். அதுக்காக நாங்க உங்களை மறக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு உற்பத்தியின் விலை 499 ரூபாய்க்கு நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோங்க. நீங்க மிஸ் பண்ணிடாம பாத்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஷிப்பிங் கிடையாதுங்க. 1 லிட்டர் மாத்திரம் தான் ஆஃபர் பண்ணிருக்கேன். 1/2 லிட்டருக்கு நெய்க்கு போடல. அதே மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்கிற, அதாவது தெளிவினை, இந்த ஸ்வீட் கடைக்காக நம்ம போடுற இந்த தெளிவினை பாருங்க ஆயில் கண்டென்ட்ல இருக்குங்க. இந்த நெய் நல்லா பாத்துக்கோங்க, ஆயில் கண்டென்ட்ல இருக்கும். எல்லாம் வெறும் ஆயில் மாதிரியே இருக்கும். இது தெளிவு நெய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் நம்ம நெய் காய்ச்சி பதப்படுத்துறதுக்கு 3 மாசம் ஆகுங்க. 3 மாசம் 90 நாள் கழிச்சு தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் கண்டென்ட்ல நெய் கிடைக்கும். சரிங்களா? இந்த நெய்யோட விலை 1 லிட்டர் நெய்யோட விலை வந்து பாத்தீங்கன்னா 620 ரூபாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 டே ஆஃபரா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க 620 ரூபா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு. ஆனா இது வெளியே நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா ரேட்டே வேற லெவலுங்க, வேற லெவல்ல இருக்கும். ஆனா நம்ம ஜாய் டெய்ரி தான் விலை கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நெய்யோட இன்னைக்கோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 499 ரூபா மாத்திரம் தாங்க. 1 லிட்டர் நெய்யா வாங்கும் பொழுது இது 1/2 லிட்டர் பாட்டில். நீங்க 1 லிட்டர் பாட்டில்ல இந்த தெளிவு நெய் வாங்குனீங்கன்னா வெறும் 499 ரூபாய்க்கு மாத்திரமே ஜாய் டெய்ரி நம்ம இன்னைக்கு ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க நெய் மட்டும் தானா, வேற எந்த ஆஃபரும் இல்லையான்னு கேட்பீங்க. வேற என்ன ஆஃபர் இருக்குங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர், இந்த பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 1 கிலோ பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நாம கொடுக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? யாருமே இந்த விலைக்கு பன்னீர் கொடுக்க முடியாது. ஆனாலும் ஜாய் டெய்ரி 320 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு 1 டே ஆஃபரா நம்ம கொடுக்கிற விலை என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு மாத்திரம் நாம கொடுக்குறோங்க. ஜஸ்ட் 300 ரூபாய், 300 ரூபீஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். ஷிப்பிங் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஷிப்பிங் கிடையாதுங்க. நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மாத்திரமா இப்ப பாத்தீங்கன்னா பட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 கிலோ பட்டர் வந்து 440 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஜாய் டெய்ரியோட பட்டர் வந்து 1 கிலோ பட்டர் வந்து 440 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. யாருமே கொடுக்க முடியாத விலைங்க, யாருமே சான்ஸே கிடையாதுங்க. நீங்க எப்படி விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்க வாங்கலாம். எங்க வேணா விசாரிச்சு பாருங்க. 400 ரூபாய்க்கு 1 கிலோ பட்டர் கிடைக்குமான்னு நீங்க விசாரிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண பிடிக்குது, அதாவது உங்களுக்கு இந்த விலை ஓகே நம்ம வாங்கலாம், தரம் வந்து நிரந்தரமா இருக்குங்க. அதனாலதான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கோங்க. அதை நான் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். சரிங்களா? பட்டர் எப்படி பிரதர் அனுப்புவீங்கன்னா டோன்ட் வெரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பேக் பண்ணி உங்களுக்கு நான் அப்பல கோவா பேக் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா, அதே மாதிரி கிட்டத்தட்ட 2-3 பேக் பண்ணி அதுக்கு மேல பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்கு மேலேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி படாத அளவுக்கு அதிகமா டேப் கவர் பண்ணி உங்களுக்கு பக்காவா நம்ம பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபருக்கா போட்டுருக்கோம். வெறும் 400 ரூபாய்க்கு நாம பட்டர் கொடுக்க ரெடியா இருக்கோங்க. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பார்த்த மாத்திரத்துல டக்குன்னு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. சரிங்களா? நான் கீழே மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, நாளைக்கு சண்டேங்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே லீவுங்க. சரிங்களா? அப்ப வந்து யாருமே போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. போன் அட்டன் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோக்குள்ள போய் ரேட்டை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. அமௌண்ட் போட்ட இந்த 88338775 இதுக்கு ஜிபே நம்பர் உண்டுங்க. என் நேம்ல வரும்.
நீங்க ஜிபே பண்ணிருங்க. ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பி கொடுத்துருங்க. அதோட ஓகேங்க, உங்க ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். சரிங்களா? உங்களுக்கு மண்டே மார்னிங் வந்த உடனே ஆர்டர் பேக் பண்ண அனுப்பிச்சிடுவாங்க. பேக்கிங் வேலை அதிகமா இருக்கிறனால திரும்பவும் சொல்றேன், பேக்கிங் அதிகமா இருக்குங்க. சோ அதிகமா ஆர்டர் இருக்கிறனால அன்னைக்கு டக்குன்னு பேக்கிங் தான் பார்ப்பாங்க. நீங்க அப்போ ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? நீங்க ஃபோன் பண்ணவே வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அமௌண்ட் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன் முன்னாடி நிற்குங்க. நம்ம எவ்வளவு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம்னு தெரியுங்க. நம்ம நெய் எவ்வளவு விலையில கொடுத்துட்டு இருக்கோம், தரமான விலையில கொடுத்துட்டு இருக்கோம், பொருள் தரமா கொடுத்துட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு பாக்குறவங்களுக்கும் சரி, கேட்கறவங்க வாங்கி டேஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஆனாலும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான நாள், இது எங்களுடைய சந்தோஷத்தை நாள். எங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸான ஸ்பெஷலான ஆஃபர், அல்டிமேட்டான ஆஃபர் கொடுத்துருக்கேன். சரியா? மறக்காம வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. பாபாய். மறுபடியும் நான் இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறேங்க. எங்களை இந்த 4 வருஷத்துல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களை நடத்தியிருக்காங்க. ஆனா இந்த ஆன்லைன் வீடியோ வந்ததுல இருந்து கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால மாத்திரமே நான் எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவின் கரம் எங்களோட கூட இருக்கிறதுங்க. சரிங்களா? நீங்க இப்ப கொடுக்கிற சப்போர்ட் இனி எப்பவுமே எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. பாய்.